ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேத்தோட வீடியோவில் நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்தது. உங்கள் எல்லாருக்குமே இந்த சீரீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் பண்ணுற கமெண்ட்ல இருந்து எனக்கு நல்லாவே தெரியுது. அடுத்த எபிசோடு எப்போ போடுவீங்க அப்படின்னு ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. நானும் சீரீஸை பார்க்கணும், அதுக்கப்புறம் பேசணும், அதுக்கப்புறம் எடிட் பண்ணணும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நானுமே கற்றுக்குட்டி தான், ஸோ கொஞ்சம் டைம் ஆகும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் சீக்கிரமாகவே இந்த சீரீஸை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இன்றைக்கி நம்ம டினைன் லவ் சீரீஸில் எபிசோட் 2ல் பார்ட் 1ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். கிம் ரொம்பவே சின்சியராக வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அது என்ன வேலை அப்படின்னா, கிம்முக்கு டைனிங் டேபிள் டிசைனிங் ஒர்க்கை ரென்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ரொம்பவே சின்சியராக பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஆஃபீஸில் ஒரு 2 லேடிஸ் எனிமி இருக்காங்கல்ல, அவங்க கையில் டீ கப்போட கிம்மை பார்க்குறதுக்காக வர்றாங்க. கிம்முக்கிட்டையுமே கேட்குறாங்க, நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. கிம்மு சொல்கிறாங்க, நான் அந்த டைனிங் டேபிளுக்கு டிசைனிங் பண்ணிகிட்ருக்கேன். ரின் எனக்கு இந்த ப்ராஜெக்டை கொடுத்துருக்காங்க, இதை நான் நாளைக்கு 1 மணிக்குள்ளே நான் ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கிம்முமே சொல்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த 2 பேருமே ஒரு சின்ன பிளான் போடுறாங்க. அதில் ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை இடிக்கவும் அவங்க கையில் இருந்த டீ கப்பை கீழே போடுறாங்க. அது கரெக்டாக கிம்மு ட்ராயிங் பண்ணி வச்சுருக்காங்கல்ல அந்த பேப்பர்ஸில் அப்படியே அந்த காஃபி எல்லாம் கொட்டிடுது. இதை பார்த்ததும் கிம்முக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவங்க 2 பேரும் உடனே, சாரி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி நடிக்கவுமே செய்கிறாங்க. கிம்முக்கு என்ன பண்ணன்னு தெரியல. அதில் இன்னொரு பொண்ணு, என் ஃப்ரெண்டு ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா, என்னை மன்னிச்சிரு, நீ இப்போ தானே இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்க, ஸோ மறுபடியும் நீ இதை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அவங்க 2 பேருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிம் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அதில் காஃபி நல்லாவே கொட்டி இருக்குது. இது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு, ஆனால் இதுக்காகலாம் நான் பிரேக் ஆக மாட்டேன், நான் இதை கண்டிப்பாக ரெடி பண்ணுவேன்னு சொல்லி கிம்மும் ஏதேதோ ட்ரை பண்ணுறாங்க. அந்த பேப்பர்ஸ் எல்லாம் துடைக்கிறாங்க, கலர் பண்ணுறாங்க, அதை அப்படியே மேனேஜ்மே பண்ணுறாங்க. அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு ரென்னுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும்னுட்டு அவங்க அந்த சேரில் இருந்துக்கிட்டு 4 ஃபோட்டோஸ் எடுக்காங்க. ஃபோட்டோஸ் எடுத்து ரென்னுக்குமே அனுப்பிட்டு, அவங்களோட ஃபோட்டோஸ் தான் எடுக்கிறாங்க, எடுத்து ரென்னுக்குமே அனுப்பிட்டு, நான் என்னோடய வேலையை முடிச்சிட்டேன், இதுக்கான ரிவார்டு எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு டெக்ஸ்ட்டுமே பண்ணுறாங்க. ரின் அதை எடுத்து பார்க்குறாங்க. அவங்க ஃபோட்டோஸு அந்த டெக்ஸ்ட் பண்ணதை எடுத்து பார்த்துட்டு, இவ எப்போ தான் திருந்த போகிறாளோ, இன்னுமே இப்படியே தான் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஃபோனை கீழே வச்சுட்டு ஏதோ யோசிக்கிறாங்க. சடனாக அவங்களுக்கு இப்போ கிம் என்ன செஞ்சிட்ருப்பா அப்படின்னு தோணவும் அவங்களோட கம்ப்யூட்டரை ஆன் பண்ணி சிசிடிவியும் எடுத்து பார்க்குறாங்க. கிம்மு என்ன செஞ்சிட்ருக்காங்க, எப்படி வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறத ரென்னுமே பார்க்குறாங்க. கிம்மு ட்ராயிங் பண்ணிவிட்டு, இது கண்டிப்பாக ரென்னுக்கு பிடிக்கும், நான் கண்டிப்பாக என்னோடய பெஸ்ட்டை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சின்சியராக பண்ணிகிட்ருக்குறாங்க. சின்சியர்னால் அப்படியே கொஞ்சம் இன்னசென்ட்டு, ரொம்பவே வெகுலியாக சின்ன பிள்ளைத்தனமாக அப்படி தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதை பார்த்ததும் ரென்னுக்கு சிரிப்பு தான் வருது. கிம்மை பார்த்து அப்படியே சிரிச்சிட்ருக்காங்க அவங்களே அறியாமல். கிம்மு வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அப்பா ரொம்பவே டயர்டாக இருக்குன்னு சொல்லி அந்த கையை காலெல்லாம் நீட்டி முறிப்போம்ல, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதையுமே ரென்னு பார்த்து இங்கே கேமராவில் இருந்து பார்த்து அப்படியே ரசிச்சிட்ருக்காங்க. கிம்மு பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும், கிம்மோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே ரென்னு பார்த்து ரசித்து அவங்கள அறியாமே அப்படி சிரித்து மெய்மறந்து பார்த்துட்ருக்குறாங்க. அவங்களுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படாத, உன்னோட ஹெல்த்தை பார்த்துக்கன்னு சொல்லி அப்படியே அங்கே நின்று சிரிச்சிட்ருக்காங்க. ரொம்ப நேரமாக ரென்னு கிம்மை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் ரென்னுக்கே தோணுது, சே, நம்ம இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம ஏன் இப்படி சிரிச்சிட்ருக்கோம், நமக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு, சரி நம்ம பார்க்கக்கூடாது இனிமேல் அப்படின்னு அந்த பக்கமாக திரும்பிக்கிறாங்க. ஆனாலும் ரென்னால் முடியலை. மறுபடியும் அவங்க கேமராவை தான் பார்க்குறாங்க. அதை பார்த்து அப்பவும் ரென்னுக்கு சிரிப்பு தான் வருது. கிம் அவங்களோட ஒர்க்கை முடிச்சிட்டு ரென்னுட்டையுமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க.
ரின் அதை சரியாக கூட பார்க்கல. உடனே அதை மூடி வச்சுட்டு, இது இன்னும் அந்தளவுக்கு இல்லை, நீ இதை இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும், அதுவும் உன்னோட கையால் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கிம்மு, நீ எப்போவுமே இப்படி தான் நடந்துப்பியா? என்கிட்ட கொஞ்சமாச்சும் இறக்கம் காட்டலாமே. நீ இன்னும் என்னை என்கரேஜ் பண்ணினா நான் ரொம்பவே நல்லா வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு, பாஸ் நீங்கள் ஒருவேளை என்னை கிண்டல் பண்ணுறீங்களா? இல்லைனா இந்த வேலையை நான் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ரெண்டுக்கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு ரெண்டு, நீ ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பேசாத, நான் என்ன சொன்னனோ அதை மட்டும் செய் அப்படின்னு ரெண்டுமே சொல்லிடுறாங்க. அதுக்கு கிம்மு, நான் அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு ரென்னோட பக்கத்துலேயுமே கொஞ்சம் க்ளோஸாக வர்றாங்க. உன்னோட ஃபேஸை பார்த்தா நீ ஏதோ கொஞ்சம் வெக்கப்படுற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி ரென்னை கிண்டல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரென் உடனே, சேச்சே நான் அப்படிலாம் இல்லையேன்னு சொல்லி ரெண்டுமே கிம்மோட ஃபேஸை பார்க்குறாங்க. அப்படியே ரெண்டு பேரும் பார்த்துட்ருக்குறாங்க. ரென்னோட ஃபேஸில் அப்படியே தெரியுது ரென்னு வெக்கப்படுறது. ஆனால் ரென் அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. இதுக்கு மேலே அவங்களால கிம்மோட ஃபேஸை பார்க்க முடியலை, அவங்களால நடிக்க முடியலை. நீ இங்கேருந்து போ, நாளைக்கு 9 மணிக்கு நீ மறுபடியும் இந்த ஒர்க்கை நீ சப்மிட் பண்ணணும், சரியா? அதுவும் உன்னோட கையால் தான் செய்யணும், நல்லா தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறாங்க. கிம்மு ரெண்டுக்கிட்ட கேட்குறாங்க, நான் என்னோட கம்ப்யூட்டரில் மாடல் பண்ணலாமா? ஏன்னா இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது வரைகிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் ரென்னு அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. இல்லை, நீ கண்டிப்பாக உன்னோட கையால் தான் இந்த ட்ராயிங் எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கிம்முமே சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. கிம்மு ரொம்பவே கஷ்டப்பட்டு ட்ராயிங் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப தூக்கமும் வருது. அப்படியே அந்த டேபிளில் படுத்து தூங்கிடுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ரின் வராங்க. மெதுவாக பக்கத்தில் சத்தமே போடாத மாதிரி அமைதியாக கிம்மோட பக்கத்தில் வராங்க. நீ ஏன் உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிறேன்னு சொல்லிட்டு கிம்மோட தலையை அப்படியே தடவி கொடுக்கவும் கிம்மை முழிச்சுக்கிறாங்க. ரின், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு அப்படி நீ பேசவும் ரின்னு பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. என்னடா அது, கிம்மு முழிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் கிம்மு முழிக்கலை, தூக்கத்திலே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே கிம்மு தூங்குறத ரசித்து பார்த்துட்ருக்குறாங்க. ரின் அங்கேருந்து போனதும் கிம்மு சிரிக்கிறாங்க. இப்போ தான் பார்த்தா தெரியுது, கிம்மு தூங்கலாம் இல்லை, முழிச்சிட்டு தான் இருந்திருக்காங்க. கிம்மு தான் ஃப்ராடாச்சு. ரின் வர்றத பார்த்ததும் தான் அவங்க தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ நினச்சி பார்க்காங்க, நம்ம ஆளுக்கும் நம்ம மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, ஆனால் அவள் ஒத்துக்க தான் மாட்டேங்கிறா அப்படின்னு நினச்சிட்டு அவங்களோட தலையை தடவியுமே பார்க்குறாங்க. ரின் அந்த இடத்துல கை வச்சு தடவி கொடுத்துருப்பாங்கல்ல, அப்படி அவங்களுமே அதை தொட்டு பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க. வீட்டுக்கு வந்தாலும் கிம்மு மறுபடியும் ட்ராயிங் பண்ணிகிட்ருக்குறாங்க. மணி 11மே ஆகுது. கிம்முக்கு தூக்கமும் வருது. தூங்கி விழுந்துக்கிட்டே அந்த ஒர்க்கை பார்த்துட்ருக்குறாங்க. இப்போ மணி 2 ஆச்சு. கிம்மு மறுபடியும் எழுந்து ரொம்பவே சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு மணியை பார்க்கும்போது மணி 5 ஆகிறது. இப்போ தான் எழுந்து கொஞ்சம் தூங்க போகலாம் அப்படின்னு எழுந்துக்க ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு அப்படியே தலையெல்லாம் சுற்றுது. அவங்களால எழுந்துக்க முடியல. அப்போ அவங்களுக்கு வாமிட்டுமே வரமோ, ஓடி போய் வாமிட் எடுக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு அவங்க ஃப்ரெண்டு கிம்மோட ரூமுக்கு ஓடி வராங்க. நீ நல்லா இருக்கியா, உனக்கு என்ன ஆச்சு, என்ன சத்தம் அது அப்படின்னு சொல்லி கிம்முக்கிட்ட கேட்குறாங்க. கிம்மு ரொம்பவே டயர்டாக இருக்கிறத பார்த்ததும், நீ எவ்வளோ நேரம் தூங்குன அப்படின்னு கேட்காங்க. கிம் அதுக்கு 2 மணி நேரம் தூங்குனேன் அப்படின்னு சொல்லவும், என்னது நீ 2 மணி நேரம் தான் தூங்குனியா, உனக்கு தெரியாதா உன்னை பற்றி, நீ சரியாக தூங்கலன்னா உனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டுமே கிம்மை கண்டிக்கிறாங்க. சரி இங்கே வா, நீ இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடு, இன்னைக்கு நீ ஆஃபீஸ்க்கெல்லாம் போக வேணாம், லீவ் சொல்லிடு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டுமே சொல்கிறாங்க. என்னால் முடியாது, இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, நான் அதை 9 மணிக்கெல்லாம் சப்மிட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனால் அவங்க ஃப்ரெண்டு ஒர்க்கை விட ஹெல்த்து ரொம்பவே முக்கியம், நீ அதையும் கொஞ்சம் பாரு, உனக்கு ரெண்டு தான் இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டுமே கேட்குறாங்க. அதுக்கு கிம்மு எனக்கு எல்லாமே முக்கியம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இங்கே வான்னிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிம்மை கூப்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. காலையில் விடிஞ்சதும் கிம்மு ரொம்பவே வேகமாக கிளம்பி வர்றாங்க. ரின்னோட அப்பா பார்த்து இங்கே வாமா, வந்து சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் இன்றைக்கி சீக்கிரமாகவே ஆஃபீஸ்க்கு போகணும், அதனால் நான் இந்த சாண்ட்விட்சை மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சாண்ட்விட்ச் எடுத்து சாப்பிட்டுட்ருக்குறாங்க. ரின்னோட அப்பாவுக்கு என்ன பொண்ணு இவ அப்படின்னு கிம்மை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவங்க சாப்பிட்றத பார்த்துட்ருக்குறாங்க. ஏம்மா இவ்வளோ அவசரமாக சாப்பிட்ற, கொஞ்சம் பொறுமையாக தான் இரு, நீ உன்னை கொஞ்சம் கேர் பண்ணிக்க, உனக்கு மேரேஜுமே ஆக போகுதில்ல, உன் ஃபேஸ் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கிம் உடனே அவங்க ஃபோனில் கேமராவை எடுத்து அவங்க ஃபேஸை பார்க்குறாங்க. ஆமாம்ல, என் ஃபேஸு கொஞ்சம் இதாக தான் இருக்குது, நான் இன்னுமே கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு ட்ரெஸ்ஸிங்குமே நல்லா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சாண்ட்விட்சை சாப்பிட்டுட்டு எனக்கு ரொம்பவே லேட் ஆகிருச்சு, நான் சீக்கிரம் போகணும்னு சொல்லி அங்கேருந்து வேகமாக கிம்மு ஆஃபீஸுக்குமே போகிறாங்க. ரெண்டு இங்கே கிம்முக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. கிம் அவங்க டிசைன் பண்ணதை இப்போ ரெண்டு கிட்ட காட்டுறாங்க. ரெண்டு அப்போவுமே முன்னாடிக்கு இது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவும் கிம்முக்கு என்னடா இவ இப்படி சொல்கிறாளே, நீ சொன்ன மாதிரி தானே நான் எல்லாமே பண்ணியிருக்கேன், இப்போவும் இது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரெண்டு நான் அப்படி சொல்லலை, இது பரவாயில்ல, இது ஓகே, இதையே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஆனால் இதை இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நீ சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிம்மு என்னால் முடியலை, மறுபடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டு உனக்கு 35 வயசு ஆகுதில்ல அப்படின்னு ஆரம்பிக்கவும், நீ என்ன என்னோட ஏஜை வச்சு ஃபன் பண்ணிகிட்ருக்கிறியா அப்படின்னு கேட்கவும், இல்லை நான் அதுக்கு சொல்லலை, நான் என்ன சொல்ல வர்றேன்னா 35 வயசு ஆனாலே இந்த மாதிரி தான் சில்லியான ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மற்றவங்கள டீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ரின் அவங்க டேபிளில் இருக்கிற நோட்ஸ் எடுத்து கிம்மை அடிக்கையுமே செய்கிறாங்க. ரின்னை எனக்கு வலிக்குது, நீ கொஞ்சம் அடிக்கிறத நிறுத்துறியா அப்படின்னு கிம்முமே சொல்லவும் ரின்னோட பக்கத்தில் வர்றாங்க. நீ எதுக்காக என்ன டீஸ் பண்ணுற அப்படின்னு கேட்கவும், என்ன நீ என்னை எரிச்சல் பண்ணிக்கிட்டே இருக்க, அதனால தான் அப்படின்னு ரெண்டுமே சொல்கிறாங்க. ஆனால் நீ என் மேலே லவ்வில் விழலை அப்படி தானே அப்படின்னு சொல்லி ரெண்டையுமே பார்க்குறாங்க. சடனாக கிம்முக்கு மயக்கமே வருது. ரென் அவங்கள தாங்கி பிடிச்சிக்கிறாங்க. உனக்கு என்ன ஆச்சு, நீ நல்லா தானே இருக்க, ஏன் உன்னோட மூக்கில் இருந்து ரத்தமே வருது அப்படின்னு ரென்னு கொஞ்சம் பதட்டமாக கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும் அப்படின்னு கிம்முமே சொல்லவும், சரி நீ என் கூட வா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ரெண்டு அவங்கள கேர் பண்ணிக்கிறாங்க. ஆனாலும் கிம்மு அவங்கள விடலை. என்னால் முடியும், என்னால் நடக்க முடியும், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், ரெண்டு நீ இன்னுமே சின்ன பிள்ளை மாதிரி பண்ணாத, நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல, நீ வான்னு சொல்லி கிம் அவங்களோட தோளில் சாய வச்சு மெதுவாக நடக்க வச்சு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற லிஃப்ட்டுக்குமே கூப்பிட்டு போகிறாங்க. கிம் ரென்னோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்சிக்கிறாங்க. ரொம்பவே க்ளோஸாக அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப நெருக்கமாக போகவும் ரென்னுக்கு அங்கே உள்ள அப்படியே ஃபீல் ஆகுது. அவங்க அதை ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே கண்ணை மூடி என்னடா பண்ணுறது அப்படின்னு அப்படியே நிற்கிறாங்க. கிம்மு இன்னுமே க்ளோஸாக அவங்களோட கழுத்தில் அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. ரென் அப்படியே தான் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் கிம்மு சொல்கிறாங்க, உன்னோட ஸ்மெல்லு ரொம்பவே நல்லா இருக்குது, நீ என்ன பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுற, இவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ரென் அப்போ தான் கண்ணை திறந்து, சே இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை கேர் பண்ணிகிட்ருக்கேன், நீ உன்னோட வாயை கொஞ்சம் மூடிக்கிட்டு இருக்கியா
அப்படின்னு கிம்மை பார்த்து கேட்குறாங்க. கிம்மு இன்னுமே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, இந்த ஸ்மெல்லு ரொம்பவே நல்லா இருக்குது, நானும் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த லிஃப்ட்டுமே ஓப்பன் ஆகுது. அங்கேருந்து வீட்டுக்குமே கூப்பிட்டுட்டு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் கிம்மோட ஃப்ரெண்டு அவங்கள கவனிச்சுக்கிறாங்க. அப்போ ரென்னு கிம்மோட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறாங்க, இவளுக்கு என்னதான் ஆச்சு? உண்மையாகவே உடம்பு சரியில்லையா, இல்லைனா உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்கிறாளா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு, உங்களுக்கு இவளை பற்றி எதுவுமே தெரியாது, இவள் சின்ன வயசுலேருந்தே இப்படி தான் சரியாக தூங்காமல் ரெஸ்ட் எடுக்காமல் இருந்தா இவளுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போகிறோம். நான் காலையிலே கிம்மிக்கிட்ட சொன்னேன், இன்றைக்கி நீ ஆஃபீஸ் போக வேணாம், நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவள் தான் கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரென்னு, நம்ம தான் இது எல்லாத்துக்குமே காரணமா அப்படின்னு ரென்னுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவளுக்கு ஒன்றும் இல்லைல்ல, உண்மையாகவே நல்லா தானே இருக்கா, இல்லை நான் அவளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுட்டு போகணுமா அப்படின்னு ரெண்டுமே கேட்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டு, இல்லை இவன் நல்லா தான் இருக்கா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாகிடுவா, நீங்கள் கிம்மை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டுமே சொல்கிறாங்க. ரென் உடனே, என்னது நான் ஃபீல் பண்ணுறேனா? இல்லை இல்லை, நானெல்லாம் ஃபீல் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இங்கேருந்து போ, வேறு ஏதாச்சும் செய்ய, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ரென்னு அந்த ரூம்லேயே இருக்காங்க. கிம்மோட கழுத்தில் நெத்தியில் கை வச்சுமே பார்க்குறாங்க. கிம்முக்கு எதுவும் ஃபீவர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. கிம்மோட பக்கத்துலேயே அங்கேயே அப்படியே இருக்காங்க. கிம்மு எழுந்து பார்க்கும்போது ரென்னு அவங்க பக்கத்துலேயே தூங்கி விழுந்துட்டுருக்குறாங்க. கிம்மு ரென்னோட பக்கத்தில் வந்து பார்க்கவும் ரெண்டுமே முழிச்சுக்கிறாங்க. எனக்கு எந்த ஒரு நோக்கமும் இல்லை உன்னோட பக்கத்தில் தூங்குறதுக்கு அப்படின்னு ரென்னு சொல்லவும், நான் உன்னை எதுவுமே சொல்லலையே அப்படின்னு கேட்குறாங்க. இது என்னோட ரூமு, நீ இங்கே என்ன பண்ணுற? நான் உனக்கு ஃபீவர் இருக்குன்னு செக் பண்ண வந்தேன். இல்லை உனக்கு ஏதாச்சும் ஆச்சு, நீ ஒருவேளை செத்துட்டேன்னா இந்த மேரேஜை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன், ஸோ அதுக்காகத்தான் நான் வந்தேன் அப்படின்னு ரெண்டுமே கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ கிம்மு, நீ உண்மையை சொல்லு, உண்மையாகவே என்னை பற்றி கவலைப்படலையா அப்படின்னு கேட்கவும், இந்த மாதிரியெல்லாம் நீ பேசாத, நீ இப்போ எப்படி இருக்க, ஓகேவா இல்லையான்னு கேட்குறாங்க. அதுக்கு கிம்மு, இங்கே பாரு எவ்வளோ நல்லா இருக்கேன்னு சொல்லி நல்லா சிரிச்சுக்கிட்டே, நீ இப்படியே என்ன கேர் பண்ணிக்கிட்டேன்னா நான் இன்னுமே சீக்கிரம் சரியாகிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த முறை நீ ரொம்ப ஒர்க் பண்ணாத, உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காத, புரியுதா அப்படின்னு ரெண்டுமே சொல்கிறாங்க. அதுக்கு கிம்மு, நீ தான் டீஸ் பண்ணுறேன்னு அதிகமாக ஒர்க்கை கொடுக்குற. கிம் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் எழுந்துக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு மறுபடியுமே மயக்கம் வருது. ரென்னு அப்படியே பிடிச்சிக்கிறாங்க, அவங்க தோல்லையுமே சாய வச்சுக்கிறாங்க. அப்புறம் தான் தெரியுது, கிம்மு வேணும்னே தான் மயக்கம் வர்ற மாதிரி நடிச்சிருப்பாங்க. ரென் அவங்கள ஹக் பண்ணிட்டு, இப்போ நீ எதுக்காக எழுந்துக்க ட்ரை பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. கிம்மு, எனக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு, அதுவும் ஒன்னால தான் சொல்லி நீ கில்ட்டியெல்லாம் ஃபீல் பண்ண வேணாம் சரியா, எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் வாயை மூடுறியா, நீ இந்த மாதிரி பேசுறது எனக்கு எரிச்சலாக இருக்குன்னே ரெண்டுமே சொல்கிறாங்க. அப்போ ரென்னோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜுமே வருது. அது பை தான் பண்ணியிருக்காங்க, அவங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம மேரேஜில் மீட் பண்ணலாம் அப்படின்னு. பையோட மெசேஜை பார்த்ததும் ரென்னுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவங்க ஃபேஸு அப்படியே மாறிடுது. அதை கிம்மு பார்த்துட்டு, நீ நம்மளோட மேரேஜுக்கு பையை இன்வைட் பண்ணனியா, நீ ஏன் அப்படி செஞ்ச அப்படின்னு ரெண்டுக்கிட்டமே கேட்குறாங்க. இது உன்னோட வேலை இல்லை, உன் வேலை என்னவோ அதை மட்டும் நீ பாருன்னு ரெண்டுமே சொல்லிடுறாங்க. இது எப்படி என்னோடது இல்லைன்னு நீ சொல்லலாம், உன்னோடது எல்லாமே என்னோடது தான், நீ கஷ்டப்பட்டா அது எனக்குமே கஷ்டமாக தான் இருக்கும், நீ எவ்வளோ வேணாலும் கஷ்டப்பட்டுக்கோ, உன்னை நீயே காயப்படுத்திக்க, ஆனால் அதுக்கப்புறம் நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, உன்னோட காயத்துக்கு
எல்லாத்துக்குமே நான் ஒரு மருந்தாக இருப்பேன், நான் உன்னோட காயத்தை முழுசாக குணப்படுத்துவேன் அப்படின்னு ப்ராமிஸ்மே பண்ணுறாங்க. உன்னோட பாஸ்ட்டை நீ மறக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு கிம்முமே சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, நீ நினைக்கிறியா நான் உன்னை லவ் பண்ணுவேன், எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு நீ நினைக்கிறியான்னு கேட்குறாங்க. அதுக்கு கிம்மு ரின்னோட பக்கத்தில் வந்து ரின்னோட ஹார்ட்டில் அவங்க காது வச்சு கேட்குறாங்க. எனக்கு தெரியலை, நான் உனக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பார்ட்டை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா? இந்த எபிசோடில் உங்களுக்கு என்ன பிடிச்சது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன். ஓகேவா? தேங்க்யூ.